பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. அர்ஜுன், எனக்கு பாட்டியோட பிறந்த நாளுங்கிறதுனால அவங்க ரொம்ப வருஷம் நல்லபடியா இருக்கணும்னு ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ஹோமத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா பாட்டி ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கும்ல. ஆனா நான் இல்லாமலேயே அந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கு அர்ஜுன். எனக்கு இந்த குடும்பத்துல எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதான் நான் இருந்தேன்னா இந்த ஹோமமே நடக்காதுன்ற பயத்துல நானே வெளியே வந்துட்டேன். பாட்டிக்காக நான் இத விட்டு கொடுத்துட்டு வந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசு ஏதோ பண்ணுது அர்ஜுன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். உன்னை விட்டா என் கஷ்டத்தை வேற யாருக்கிட்ட என்னால சொல்ல முடியும் சொல்லு? நீ சீக்கிரமே வா அர்ஜுன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னையும் இந்த குடும்பத்துல ஒரு உறவா எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்காகவாவது நீ சீக்கிரம் வந்துரு அர்ஜுன். பவி, பாட்டி பாட்டி ஹோமம் முடிஞ்சதா பாட்டி? முடிஞ்சிருச்சுமா. சூப்பர் பாட்டி. இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழுவீங்க. ஏன் சந்தோஷம் இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கேன் பாட்டி. அப்புறம் ஏன் உன் கண்ணு கலங்கிருக்கு? ஆனந்த கண்ணீர்னு சொல்லாத பவி. எனக்கு தெரியும் உன் மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோன்னு. சொல்லு பவி, அதானே உண்மை? ஆமா பாட்டி, என் மனசுல கஷ்டம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. எனக்கு ஒண்ணுதான் பாட்டி புரியவே இல்லை. என்னைக்கோ எங்க அம்மா செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு எதுக்கு பாட்டி என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க? முதல்ல எங்க அம்மா செஞ்சது தப்பானே என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அது எந்த வகையில பாட்டி தப்பாகும்? அப்படியே தப்புன்னு சொன்னாலும் அந்த தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நியாயமே இல்லையே பாட்டி. இவங்க எல்லாம் இப்படி சொல்ல சொல்ல எனக்கே என் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. ஏன் பாட்டி, எங்க அம்மா உங்களோட ரத்தம் தானே. அப்ப அவங்களுக்கு பிறந்த நானும் உங்களோட ரத்தம் தானே. அப்புறம் ஏன் என்ன மட்டும் வேற ரத்தம்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க? எல்லாரும் சமம்னு பேசுற இந்த காலத்துல கூட சொந்த வீட்லயே என்ன சரிக்கு சமமா பாக்கலன்றது எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா பாட்டி? ஏன் பாட்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உன் வேதனை எனக்கு புரியுது பவி. அவங்க உன்னை பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதே அளவு எனக்கும் வலிக்குது.